வெல்கம் டு மணிஷ் பிரியாணி. நாங்கள் இங்கே எதுக்கு வந்திருப்போம் தெரியுமா? இதுக்கு வந்திருப்பாங்க, சாப்பிட்டு தான் வந்துருவோம். மணிஷ் பிரியாணி ஓகேவா? உனக்கு என்ன வேணும்? வேணும் வேணும். இன்றைக்கி என் பையன் பர்த்டே முன்னிட்டு நாங்கள் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மணிஷ் பிரியாணி தாங்க போகிறோம். ஜாலியாக பைக்கில் கிளம்பியாச்சுங்க. இந்த மணிஷ் பிரியாணி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கூடுவாஞ்சேரியில் இஸ்டன்ஷியா சோகோக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் இருக்குங்க. இதுக்கு ஆக்சுவலாக சென்னையில் ஒரு 5-6 பிரான்ச் இருக்குது. இங்கே நியூவாக புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. வாங்க உள்ளே போயிட்டு ஆம்பியன்ஸ் எப்படி இருக்குது, அவங்களோட ஃபுட் எப்படி இருக்குது, அதுக்கான ரிவ்யூ நான் தரேன். உள்ளே பார்த்தீங்கன்னா இதாங்க ரிசப்ஷன். இதை பார்க்கும்போது ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஒரு வேளை புதுசாக இருக்கிறதுனால அப்படிலாம் கிடையாது. இவங்களோட 2-3 பிரான்ச்சுக்கு நாங்கள் போயிருக்கோம். அதுவுமே இதே தீம் லுக்கில் தாங்க இருக்கும். நாங்கள் போன டைம் டேபிள் எல்லாம் ஃபுல்லாக இருக்கிறதுனால எங்களை வெளியே கொஞ்சம் நேரம் உட்கார வச்சுட்டாங்க. காலியானதுக்கப்புறம் கூப்பிட்றோன்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் கொஞ்சம் நேரம் வெளியே உட்காந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் உள்ளே கால் பண்ணாங்க, வாங்க டேபிள் ஃப்ரீ ஆகிடுச்சு உள்ளே வரணும்னு சொல்லிட்டு. ஒரு வழியாக டேபிள் கிடச்சிச்சுங்க. டேபிள் கிடச்சோடனே மெனு கொடுத்துட்டாங்க. மெனுவில் பார்த்து நம்ம என்ன பிரியாணி வேணும்னு ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். மெனு பார்த்ததுக்கப்புறம் ஒரு பிரியாணியும் ஒரு சைட் டிஷ்ஷும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது வரத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆச்சுங்க. முக்கியமாக இந்த ஷாப்புக்கு வரதுக்கு காரணமே என் பையன் பர்த்டே. அவனுக்காக 2 கிஃப்ட்ஸும் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். சரி, கடையில் வச்சு அவனுக்கு சர்ப்ரைஸாக ஓப்பன் பண்ணி கொடுப்போம்னு சொல்லிட்டு வாங்க இந்த கிஃப்ட்ஸ் ஓப்பன் பண்ணி அவனுக்கு பிடிச்சிருக்கா, அவன் என்ன ரியாக்ஷன் கொடுக்குறான்னு பார்க்கலாம். லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் அவரோட ரியாக்ஷன்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த கிஃப்ட்டு கொடுத்ததுமே அவர் மூஞ்சில் ரொம்ப சந்தோஷம் பிரகாசமாகிடுச்சுங்க. அந்த கிஃப்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிய போது அவருக்கு பெரிய ஷாக் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க அக்காவும் அவருக்காக ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சுருந்தாங்க. அதையும் அவனுக்கு கொடுத்தாச்சுங்க. அதில் அவங்க அக்காவுக்கான கிஃப்ட்டும் ஒன்று இருக்குது, அதுவும் ஓப்பன் பண்ணுவோம். ரெண்டு பேருக்குமே தான் இல்லை, கிஃப்ட் பிளேட்டு கரெக்டான லொக்கேஷன். பெப்பா பிக் திருப்பி காட்டு. என்ன நினைக்கிறது உள்ள என்ன நீ என்ன நினைக்கிறது உள்ள என்ன என் பையனுக்கு லைட் வித் ரிமோட் கார் பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிட்டாருங்க. நானும் கொஞ்சம் நேரம் ஓட்டி பார்த்தேன் எப்படி தான் போகுதுன்னு சொல்லிட்டு. பேக்வேர்ட் அண்ட் ஃபார்வேர்ட் ரொம்ப சூப்பராகவே போச்சு. சரி, இதை எடுத்து இப்போ விளையாடிட்டு இருந்தால் டைம் கிடையாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு அப்புறம் எடுத்து வச்சு வீட்டுக்கு போய் விளையாடலான்னு சொல்லிட்டாங்க. அவர் மூஞ்சில் கொஞ்சம் சோகமாயிட்டார். அப்புறமா சரி கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு கொடுத்துரு அப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் விளையாட விட்டோங்க ஜாலியாக. விளையாடிட்டு இருந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆர்டர் பண்ண பிரியாணியும் அப்புறம் அதுக்கான ஸ்டார்டர்ஸும் வந்துருச்சு. அதை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஃபோட்டோவில் பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக உங்களுக்கு நாக்கு வருதோ, நாங்கள் சாப்பிடும்போது அதோட சூப்பராக இருந்துச்சுங்க.
சாப்பிட்டதுக்கப்புறம் இன்னொரு பிரியாணி ஆர்டர் பண்ணோம் பத்தலன்னு சொல்லிட்டு, அதுவும் சூப்பராகவே இருந்துச்சு. அது கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தது. டோட்டல் பில் அமௌண்ட்டு மணிஷ் பிரியாணி இருக்கிற சென்னையோட பிரான்ச்சஸ்ங்க இது எல்லாமே. இது வந்து சென்னையில் மட்டுமே இவ்வளோ பிரான்ச்சஸ் இருக்குது. நீங்கள் நியர்பை எந்த லொக்கேஷன் இருந்தாலும் அங்கே போய் நீங்கள் சாப்பிட்டு இதை என்ஜாய் பண்ணலாம். இந்த மணிஷ் பிரியாணிக்கான ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4/5 கொடுப்பாங்க. வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.